பொதுவாகவே ஒவ்வொரு வீட்லேயும் கற்பூரம் ஏற்றி வழிபடுங்க, சாம்பிராணி புகை போடுங்க அப்படின்னு சொல்கிறது ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு ஒரு ரகசியம், அந்த நறுமணம் இருக்கும். ஆனால் ஊதுன்னு சொல்லிட்டு அகிலோட புகை நீங்கள் போடுறதுங்கிறது அது எல்லாராலே முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா 1 கிலோ அகில் வந்து 1,00,000 ரூபாய். அது பேண்ட் ஐட்டம், இங்கே எங்கேயுமே கிடைக்காது. இப்போ யாருமே அதை கொண்டு வர முடியாது. பீகாரில் நிறைய இருக்குது, இருந்தாலும் அது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க. ஊது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஊதுங்கிற அது உண்மையான அந்த பேர் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. தமிழில் கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கட்டையில் வந்து வாசனை பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். நீங்கள் விஞ்ஞான ரீதியாகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் சரி, தாந்திரீகம் மாந்திரீகத்துக்கு இந்த ஊது வந்து மிகப்பெரிய விஷயத்தை சாதிக்கலாம். அந்த புகையை போட்டு வேணுங்கிறத பெறலாம். சில வசீகரம் தன்மைக்காகவும், சில காரியங்களை நிறைவேற்றுவதற்காகவும், சில ஏவல்களுக்கு அதை பயன்படுத்துறதுக்காகவும் தாந்திரீகத்துக்கு வந்து இந்த ஊது அப்படிங்கிற அந்த கட்டையினுடைய புகை வந்து அவ்வளவு பிரசித்தம். தாந்திரிகத்தில் வந்து இந்த கேரளா சைடில், கல்கட்டா சைடில் பிளாக் மேஜிக் பண்ணுறவங்க இது அத்தனை பேருமே இந்த ஊது அப்படிங்கிற அந்த கட்டையினுடைய புகையை பயன்படுத்துவாங்க. இது எல்லா இடத்துலையும் அந்த ஒரிஜினல் கிடைக்குமா அப்படிங்கிறது கஷ்டம்தான். இதில் 10 வகை இருக்குது. இந்த ஊதில் 10 வகை இருக்குது. இந்த 10 வகையிலிருந்து கிடைக்கக்கூடிய புகை வந்து அந்தந்த ரேஞ்சுன்னு ஒன்று இருக்குது. குவாலிட்டி 1, 2, 3, 4, 5. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன் கிடைக்கும். நீங்கள் ஹிஸ்ட்ரியில் போய் படிச்சிங்கன்னா கிளியோபேட்ரா வந்து இந்த ஊதினுடைய புகை போட்டு தான் தன்னுடைய எதிரிகளெல்லாம் சமாளிச்சிருக்கா. ஜூலியஸ் சீசர் அவங்கள எல்லாருமே தன் வசப்படுத்தி இருக்கிறா. அது மட்டும் இல்லை, அவளை போரில் வந்து வெற்றி பெற்று இருக்கா. அவளை வந்து குளிச்சுட்டு வந்த உடனே எல்லோரும் பெர்ஃப்யூம் போடுவாங்க இல்லையா, ஆனால் இந்த ஊதினுடைய புகையை தான் போடுவா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி தான் இங்கே தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அரசியலில் சரி, அரசரும் சரி, ராணியும் சரி, அகில் அந்த ஊது தான் தமிழில் வந்து அகில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகை. கேரளா காடுகள்லாம் அந்த அகில் அப்போ இருந்தது, இப்போ கொஞ்சம் கம்மி. அந்த புகையை வந்து உபயோகப்படுத்தினாங்க. நினைத்ததை சாதித்தார்கள், எதிரிகை வென்றார்கள், நோயிலிருந்து விடுபட்டார்கள், பில்லி சூன்யத்தில் இருந்து விடுபட்டார்கள். அப்படிங்கிறதுலாம் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. சப்ஸ்கிரைப்